ஷாஜகான் ஐந்தாவது முகலாய பேரரசர் 1628 1658 வரை இந்தியாவை ஆட்சி செய்தார். அவருடைய பெயருக்கு உலக அரசர் என்று பொருள். அவருடைய ஆட்சி காலம் உண்மையிலேயே மிகுந்த செழிப்பும் மகத்துவமும் நிறைந்த காலமாயிருந்தது. ஷாஜகான் ஒரு திறமையான போர்வீர், புத்திசாலித்தனமான அரசியல்வாதி மற்றும் கலைகளின் பெரும் ஆதரவாளர். அவர் இராணுவ போர்கள் மூலம் முகலாய பேரரசை விரிவுபடுத்தினார், மேலும் சூட்டணிகள் மற்றும் தூதரங்கள் மூலம் தனது அதிகாரத்தை வலுப்படுத்தினார். ஷாஜகான் பேரரசர் ஜஹாங்கீர் மற்றும் அவரது அன்பான மனைவி நூர்ஜஹானுக்கு குர்ராம் என்ற பெயரில் இளவரசராக பிறந்தார். அவர் ஒரு புத்திசாலியான மற்றும் பெரிய லட்சியங்களை கொண்ட இளவரசர். அவர் முகலாய அரசவையில் விரைவாக உயர்ந்தார். 1627 தனது சகோதரர்களுடன் அதிகாரத்துக்கான கடுமையான போராட்டத்துக்கு பிறகு குர்ராம் வெற்றி பெற்ற ஷாஜகான் என்ற பெயரில் அரியணை ஏறினார். பேரரசரா ஷாஜகான் தனது தந்தையின் முகலாய பேரரசை விரிவுபடுத்தும் கொள்கையை தொடர்ந்தார். அவர் தென்னிந்தியாவின் டெக்கான் பகுதியை கைப்பற்றினார் மற்றும் மத்திய ஆசியாவுக்குள் முகலாய ஆட்சியை விரிவுபடுத்தினார். ஷாஜகானின் ஆட்சி காலம் பெரும் கலாச்சார சாதனைகளின் காலமாகவும் இருந்தது. அவர் ஒரு உணர்ச்சிமிக்க கட்டிடக் கலைஞர். தாஜ்மஹால், செங்கோட்டை மற்றும் ஜமா மஸ்ஜித் உட்பட பல அற்புதமான கட்டிடங்களை கட்ட ஆணையிட்டார். தாஜ்மஹால் ஷாஜகானின் நிலையான மரபு. இது இந்தியாவின் ஆக்ராவில் அமைந்துள்ள ஒரு வெள்ளை பளிங்கு கல்லறை. இது உலகின் மிக அழகான கட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுது. ஷாஜகான் 1631 குழந்தை பிறக்கும் போது இறந்தது அன்பான மனைவி மும்தாஜ் மஹாலின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார். தாஜ்மஹாலை கட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலாகியது. மேலும் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் உழைப்பு தேவைப்பட்டது. இந்த கல்லறை இந்தியா முழுவதிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இது சிக்கலான கல்வெட்டுகள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களின் வேலைப்பாடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தாஜ்மஹால் அழகான தோட்டங்கள் மற்றும் பிரதிபலிக்கும் நீர்நிலைகளால் சூழப்பட்டுள்ளது. இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம். தாஜ்மஹால் ஷாஜகானின் தனது மனைவி மீதான அம்பிக்கு ஒரு சான்று. இது முகலாய கட்டிடக்கலை அறிவின் சின்னம். கட்டிடத்தின் சரியான சமச்சீர், அதன் சிக்கலான விவரங்கள் மற்றும் அதன் அற்புதமான அமைப்பு இதனை உலகின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக ஆக்குகிறது. ஷாஜகானின் ஆட்சி சவால்கள் இல்லாமல் இல்லை. அவர் பல கலகங்களை எதிர்த்தார். மேலும் அவர் தனது அண்டை நாடுகளோடு தொடர்ந்து போரில் ஈடுபட்டார். அரியணையை பிடிக்க ஆர்வமாயிருந்த தனது மகன்களின் லட்சியங்களையும் அவர் கையாள வேண்டியிருந்தது. 1687 ஷாஜகான் உடல்நலம் பாதிக்கப்பட்டார். அவரது 4 மகன்கள் வாரிசுரிமைக்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட தொடங்கினர். 3வது மற்றும் மிகவும் லட்சிய மகனான சரங்கசி வெற்றி பெற்றார். அவர் தனது தந்தையை ஆக்ரா கோட்டையில் சிறையில் அடைத்தார். தன்னை பேரரசராக அறிவித்தார். ஷாஜகான் தனது வாழ்க்கையின் கடைசி 8 ஆண்டுகளை வீட்டு சிறையில் கழித்தார். தனது அன்பான மும்தாஜின் நினைவூட்டலான தாஜ்மஹாலை பார்த்து கொண்டிருந்தார். அவரது பிந்தைய ஆண்டுகளின் கொந்தளிப்பு இருந்த போதிலும் ஷாஜகானின் ஆட்சி இந்திய வரலாற்றில் ஒரு பொற்காலமாக நினைக்கூறப்படுது. அவர் அற்புதமான கட்டிடக்கலை, இராணுவ வலிமை மற்றும் செழிப்பான பேரரசு ஆகியவற்றின் மரபை விட்டு சென்ற ஒரு பெரிய ஆட்சியாளர். முகலாய பேரரசு அவரது ஆட்சியின் கீழ் உச்சத்தை எட்டியது. செழிப்பான பொருளாதாரம், சிறந்த நீதிமன்ற கலாச்சாரம் மற்றும் அது சகிப்புத்தன்மையின் மரபு ஆகியவற்றுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஷாஜகான் ஒரு பேரரசருக்கு உரிய மரியாதையுடன் நடத்தப்பட்டார். அவர் தொடர்ந்து பார்வையாளர்களை பெற்றார். தனது நம்பிக்கையில் ஈடுபாடு கொண்டவராகவே இருந்தார். ஒரு காலத்தில் படைகளை கட்டளையிட்ட மற்றும் அதிசயங்களை கட்டிய பேரரசர் இப்போது ஜெபத்திலும் தனது அன்பான மும்தாஜின் நினைவுகளிலும் ஆறுதல் கண்டார். ஷாஜகான் 1666 இருந்தார். மும்தாஜுக்கு அருகில் தாஜ்மஹாலில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது கல்லறை பெரியதாயிருந்தாலும் அவரது மனைவியின் மாற்றுதாமாகப்படுகிறது. அவரது ஈட்டை கவர்ந்த பெண்ணுக்கு கடைசி அஞ்சலி. ஷாஜகானின் வாழ்க்கை, அன்பு, லட்சியம், இறப்பு ஆகியவற்றின் நூல்களா நெய்யப்பட்ட ஒரு தொகுப்பு வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் காதல் குடன்களை ஒரே போல் கவர்ந்திருக்கிறது. அவர் தனது கற்றிக்கலை அற்புதங்கள் மற்றும் இராணுவ வெற்றிகளுக்காக நினைவு கூறப்படலாம்.
ஆனால் மும்தாஜ் மீதான அவரது நிலையான அன்பு அவரை வரலாற்று ஆண்டுகளில் உண்மையிலேயே அழியாதவராக ஆக்கியது. This content sponsored by Buy More ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸும் மற்ற தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.